ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையான இன்று ஜனவரி 15, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 3:23 காலை வரை துதியை, பின்னர் திருதியை, நட்சத்திரம் பூசம் 10:28 காலை வரை, பிறகு ஆயில்யம், யோகம் பிரதி 1:46 காலை வரை, அதன்பின் ஆயுஷ்மான், கரணம் சைதுளை 3:17 இரவு வரை, பிறகு கரசை 3:23 காலை வரை, பிறகு வனசை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு மேல் நோக்கு நாள் தேய்பிறை. இன்றைக்கு சூரிய உதயம் 6:30க்கு. அதே மாதிரி மிருத யோகம் 10:28 காலை வரை, பிறகு மரண யோகம். இன்றைக்கான நல்ல நேரம் காலை 9:00 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம், மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இன்றைக்கி மாட்டு பொங்கல். இன்றைக்கி கரிநாள். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் இத்தலங்களில் ரா10 உற்சவ சேவை. திருமையம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி புறப்பாடு. இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கு இந்த கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைக்கி கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சூரிய உதயம் உங்களுக்கு 6:30க்கு. இன்றைக்கி சந்திரனுடைய அடிப்படை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிறை துவிதி பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மாட்டு பொங்கலாக இருக்குது. மாடுகளுக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணி பொங்கல் வைக்கக்கூடியனா இந்த கிராமப்புறங்கள்லேயும் நகர்ப்புறங்களே மாடு வைத்திருக்கிறவங்களும் இன்றைக்கி பொங்கல் தினத்தை கொண்டாடுவார்கள். உழவு தொழிலை மற்றும் இதர பால், தயிர் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பசுமாடானது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது இருக்கும். காளமாடு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு உதவி கூறக்கூடிய ஒரு காரணியாக இருந்ததுனால அந்த காலத்தில் இருந்தே மாட்டு பொங்கலை வச்சாங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல் தினத்தில் இறந்த முன்னோர்களுடைய திதி தர்ப்பணத்தை மிஸ் பண்ணவங்க கூட இந்த நாளில் நீங்கள் வேஷ்டி துணிமணி வச்சு நீங்கள் வீட்டில் கொண்டாடலாம். அவங்களுக்கு வேஷ்டி துணிமணிகளை வைத்து நீங்கள் வழிபடலாம். ரொம்ப நல்லது. உங்களுக்கு 18 தலைமுறைகளுக்கு உள்ள பாவங்கள் அப்படிங்கிறது கழியும். நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் பெரியோர்கள் துணை நின்று வெற்றிகளை அதிகமாப்பார்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைக்கி திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் பெருமாள் தலங்களில் ரா10 உற்சவ சேவைங்கிறது ஒரு விசேஷமான அமைப்பாக. அங்கே போய் உங்கள் வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. அந்த பெருமாள் உங்களுக்கு நல்ல பொருளாதார நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். நல்ல தலங்களுக்கு செல்லும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்போது சந்திரனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மேஷ ராசிக்காரங்களுக்கு அமைதியாக உங்கள் காலங்களை நகர்த்தக்கூடிய காலகட்டமாக இந்த நாளாக உங்களுக்கு இருக்குது. பொறுமை, நிதானம் அவசியம். எது எடுத்தாலும் அதிகமான கோபம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். மாற்றாருடைய ஒரு சில பிரச்சனைகள் தலையிட அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயத்துக்கு கொண்டு போகும். அதனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டு. அதிகப்படியான வேலை பளுனால கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குடைய இடர்பாடுகள் இருந்து இந்த குழந்தைங்களும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் எல்லா வகையிலுமே யோசித்து செயல்படுங்க. கொஞ்ச நாள் அனைத்து உணவு வகைகளில் காரம், புளிப்பு, உப்பு அப்படிங்கிறதெல்லாம் குறைத்து இந்த 7:30 சனி காலகட்டங்களில் கொஞ்சம் நகர்த்தி போகிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு இப்போது வழிபாடாக இன்றைக்கி
இந்த நாளில் பெருமாள் வழிபாடும் பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கலாம். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க, அனுகூலமான நாள், லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை மற்றவங்களுக்கு பெரிய அளவில் தெரியும். யோசிக்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும். வெற்றி உங்களை வசமாக்கும். அனைத்து துறைகளிலுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அனைத்து துறைகளிலுமே உங்களுடைய கொடி நாட்டுவீர்கள். அனைத்து விஷயங்களுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு பயணம் செய்வீர்கள், வெளியூர் பயணம் செய்வீர்கள். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், பொருள் மாற்றம் ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த மாட்டு பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு புதன்கிழமை புதன் கோரையாக இருக்கிறதுனால வழிபடுறது ரொம்ப நல்லது. வெற்றிகளை அதிகப்படுத்தும். மிதுன ராசிக்காரங்கள், இன்பமான வாழ்க்கை, அதிகபட்சமான லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலுமே ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். பேசிக் நீட்ஸ் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி போவீங்க. ஆனால் சில கவலைகள் இருக்கும். அப்படிங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்பம் கூடக்கூடிய நாளாக இன்றைக்கி லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அமையக்கூடியதாகவும் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். லக்ஸூரியஸ் பாயிண்ட் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோக பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக இந்த நாளில் பெருமாள் வழிபாடு உச்சத்தமான பலன் ஏற்படும். மாட்டுப்பொங்கல் தினத்தை ஒட்டி உங்களுடைய வீட்டில் பெரியோர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வேஷ்டி துணிமணிகளை வச்சு கண்டிப்பாக உங்களுடைய வழிபாடுகள் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க, கவலை அதிகரிக்கக்கூடிய நாளாக ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளை பற்றின யோசனையும் கணவன் மனைவிக்கிட்ட உள்ள சில சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது. 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறது சிரமத்தை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு மறு விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இன்னைக்கு சரியான முடிவு எடுக்கக்கூடியதுன்னா தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டில் பூஜைகளை செய்து வழிபடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமான வேண்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க, சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. எல்லா விஷயத்தையும் யோசிப்பீங்க, யோசித்து முடிவெடுப்பீங்க, தெளிவான முடிவெடுப்பீங்க. அதனால் உத்தியோகத்துலேயும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய பிளான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதாவது உங்களுடைய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். நிறைய யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பெரியவர்களுடைய நட்பு, அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இது மாற்றுக்கருத்தே இல்லை. இன்றைக்கி வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது கடகராசிக்காரங்களுக்கு கவலை ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். கடக ராசியில் சில லக்னமாக இருக்கும் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள், சிறு சிறு உபத்திரவங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு மற்ற லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கடக லக்னமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும், இந்த தாக்கங்களை கொடுக்கும் கொஞ்சம். ஏன்னா அது அஷ்டம சனி போயிட்டுருக்கு கடக லக்னத்துக்கு, கடக ராசிக்கு.
அந்த லக்னமாக இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பலன் அதுவும் கொடுக்கும். அதனால் சிம்ம ராசி கடக லக்னமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. கடகராசிக்காரங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்க பாராட்டு குவியும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறும். வழக்கு வியாதிகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உத்தியோகத்தில் தொழிலில் வெற்றிகளை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும், சில பேருக்கு ரகசிய தொழில்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகுந்த லாபத்தையும் அது கொடுத்துருக்கும். ஸ்பெக்குலேஷன், லாட்ரி, அந்த மாதிரி டீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுடைய செல்வாக்குங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி பெருமாள் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபடுறது வெற்றிகளை மேம்படுத்தும். கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கு இருக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரன் ஆக்கப்பூர்வமான பணிகளில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பணம் பல பள்ளியில் சேரும். மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்லேருந்து வெளிவருவீர்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். மிகப்பெரிய ஏற்றங்களை அது கொடுக்கும். துலாம் பார்த்திங்கன்னா இடை போட்டு செயல்படக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மிகப்பெரிய வெற்றி அடைய பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது. ஆக்கப்பூர்வமான பணியினால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக எனக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சோர்வுகள் அதிகரிக்கும். மனசோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் மிகப்பெரிய ஒரு வருத்தங்கள் இருக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஸ்பீடை குறைச்சிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கம்மி பண்ணும். மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படும் போது சில மாற்றங்களை உருவாக்கும். அதுவே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த தசாபூத்தி பலன்கள் ஏதாவது அவயோகமாக நடந்துருச்சுன்னா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவே நல்லது. இன்றைக்கி மாட்டு பொங்கலை முன்னிட்டு உங்களோட பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது, உங்கள் வீட்டில் பெரியோர்களை முன்னோர்களை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தொலைதூர பயணங்களில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால் அது தவிர்த்து வர்றது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அன்றாட பணிகளை செய்வதற்கு விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். புதன்கிழமையில் புதன் ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. பெருமாளை வழிபடுங்க, ரொம்ப நல்லது இருக்குது. சிக்கல் சிங்கார வளர வழிபடுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிவிட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடையே விட்டுறாதீங்க. அதை தொடர்ந்து செய்யுங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்பமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் எனக்கு இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும், நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியதாகவும், அது நிறைய உங்களுடைய இன்ஜினியரிங் அண்டு டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய படிப்பு, படிப்பு அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய உதவிகள் கிடைக்கும். பல வழியில் பணங்கள் வரும். மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்துடன் உங்களுடைய விஷயங்களை பண்ணுவீங்க. அன்றாட பணிகளை நீங்கள் செய்து வருவீர்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய உச்சாணியாக அது அமையும். இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். மகர ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க அச்சம், அவமானம், அதிகாரம், பதவியிலேருந்து விலகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாற்றங்களே உங்களுக்கு உபத்திரவமாக சில பேர்த்துக்கு முடிஞ்சிடும்.
கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியது ஆஞ்சநேயர் வழிபாடு. அதுவும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப உசத்தியமான பலனை கொடுக்கும். ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய நிலைமை. ஜென்மசனி விலகக்கூடிய காலகட்டம் வெகு தூரத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை. நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடியது. உங்கள் தொழில் நிமித்தமாக நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதிக அளவில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சில சூட்சமங்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக நீங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பயத்தை உண்டாக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும், அதை மாயையாக நினச்சிக்குங்க. அதுவே ஒரு விஷயமாக நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுவே கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது கொடுக்கும். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள் குலதெய்வ வழிபாடு ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை வழிபடாமல் சரியாக வழிபடுவோம், அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சங்கடங்களையும் வேதனைகளும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதனால் குலதெய்வ வழிபாடை நிறுத்தராதீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக முக்கியமான தருணத்தில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறைகளிலுமே உங்களுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது நிதர்சனமாகும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. வழிபாடாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்பட கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க பகை பாராட்டுவீர்கள். சில பேர் உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் செய்வாங்க. அனைத்து விஷயங்களிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் ஒரு பகை பாராட்டுறது பின்னல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் ஒரு சில எனிமிசம் அப்படிங்கிறது நடக்கும். எனிமிட்டி அப்படிங்கிறது நடக்கும். கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். எதிரித்துவம் அதிகமாகும். எதிரிகளை தம்சம் செய்வீர்கள். அனைத்து துறைகளுமே அனைத்து வெற்றிகளை கிடைக்கக்கூடிய விஷயமாக எனக்கு இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது சஃபர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் இந்த காலகட்டத்தில். பொறுமை, நிதானம், கவனம் அப்படிங்கிறது ஏற்படும். உணவில் உப்பு, காரம், புளிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கோவம் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் பொதுவாக மீனராசிக்காரங்க சாஃப்டான பேரொழி தான். என்ன உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குன்னா பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுக்கும். அதே நீசம் போனாலும் ரொம்ப பயந்து பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஆர்குமெண்ட் வந்தால் உங்கள் சொந்த ஒரு விஷயத்த கூட, ஒரு நார்மலான விஷயம் கூட சோஷியலில் வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. அதாவது நான் எந்த சைடு இருக்கோ அதுதான் பேசுவீங்க. அதுவே பகையாகக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படிங்கிறது விஷயம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடை மட்டும் நிறுத்தவே கூடாது மீனராசிக்காரங்க. 7.5 சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் மாடு பொங்கல் அப்படிங்கிறதுனால சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அந்த நந்திகேஸ்வரரை வழிபடுறதும் நல்லது. நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷ காலங்களில் கொஞ்சம் அந்த மணி வாங்கி கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். மீனராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.